இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் பல்லியை பார்த்து பயப்படுகிறார்கள், பாம்பை பார்த்து பயப்படுகிறார்கள், போலீஸை பார்த்து பயப்படுகிறார்கள், வியாதியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் தங்களை உருவாக்கிய, தங்களை போஷிக்கிற, தங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் பலரிடத்திலே இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. ஓய்வு நாள் அன்று ஆலயத்துக்கு கிளம்பாவிட்டால் 4 தட்டு தட்டி ஆலயத்துக்கு கூட்டி செல்கிற அப்பா அம்மார்கள் வாழ்ந்தது அந்த காலம். இன்றைக்கு குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு செல்லாமல், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாமல் ஊர் சுற்றுகிற குடும்ப தலைவர்கள் இருப்பது இந்த காலம். வேறு ஒன்றுமில்லை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாமல் போய்விட்டது. ஏதோ ஒரு விஷயத்தில் உதவி வாங்கும் போதுதான் ஆண்டவருடைய கிருபையே பலருக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆபிரகாம் தான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவரே அறிந்து வைத்திருந்ததினால் தான் மிகுந்த பிரியத்துடன் தனக்கு சிநேகிதனாக ஆபிரகாமை ஆண்டவர் வைத்துக் கொண்டார். கர்ப்பத்தின் கனி கிடைப்பது ஆண்டவருடைய கிருபைதான். அதை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அந்த கிருபைக்காக ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார். எந்த ஒரு மகிழ்ச்சியான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அதன் பின்பு ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள மனிதர்கள் ஆண்டவருக்கு பயப்படுவதும் இல்லை, ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருப்பதும் இல்லை. ஆண்டவருக்கு பயப்படாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அவசர அவசரமாக செய்கிற காரியங்களில் எல்லாம் மாட்டிக்கொண்டு பின்பு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாவம் செய்கிற சூழ்நிலை வந்த போது யோசேப்பு தான் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை நிரூபித்து காட்டினான். அதுதான் ஞானமுள்ள காரியம். அதனால் தான் சாலமோன் ஞானி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். தமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை பார்த்து நம்முடைய ஆண்டவரும் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிறார். என்னுடைய அப்பா உயர்ந்த அரசாங்க பதவி வகித்த போது தவறான வழியில் பணம் சம்பாதிக்க அவருக்கு பல வழிகள் இருந்தன. ஆனால் அவரிடம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால் தமிழ்நாட்டிலேயே கண்டிப்பான நேர்மையான அதிகாரி என்று அவர் விருது வாங்கினார். ஆனால் அது விருது வாங்குவதற்கு முன்பு அவர் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொன்னதால் பல தூரமான இடங்களுக்கெல்லாம் அவர் மாறுதல் செய்யப்பட்டார். ஆனால் அதற்கெல்லாம் அவர் பயப்படவே இல்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஆண்டவர் விஷ ஜந்துக்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இடத்துல இல்லாமல் போனதினால்தான் இன்றைக்கு பல சமயங்களிலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயத்தை பிசாசானவன் நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு முன்பாக நடுங்காமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களாக நாங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் எதற்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக உம்முடைய கண்களில் இருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லி உணர்ந்து, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற தெய்வ பயத்தை எங்கள் சரீரத்திலே கொடுங்க, எங்களுடைய உள்ளத்திலே கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் நடந்து உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதமான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.